இப்போ நம்ம தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம நார்மலாக எண்ணெய் ஊற்றினாவே போதும். ரொம்ப அதிகமாகவும் வேண்டாம், ரொம்ப கம்மியாக ஊற்றக்கூடாது. நார்மல் சைஸ் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நார்மலாக குழம்புக்கு ஒரு 3 ஸ்பூன் ஊற்றணும், ஒரு 5 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க போதும். இப்போ எண்ணெய் நல்லா சூடேறட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ நம்ம நிலக்கடலைப்பருப்பு போடுவோம். நான் பாருங்க இது எல்லாம் நீக்கி தோலை எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்துக்கும். அதோட கொஞ்சோண்டு உளுந்தம்பருப்பும் போட்டுருவோம். நான் அரை உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா கொஞ்சம் சேகக்கட்டும். இப்போ இது நல்லா வணங்கிருச்சு. நம்ம இப்போ வந்து கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். அது கூடயே நம்ம தேவையான மிளகா போட்டுக்கலாம். நான் ஒரு 3 மிளகா போட்டிருக்கேன். என்கிட்ட பச்சை கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் காஞ்ச கருவேப்பிலை போடுறேன். நீங்கள் பச்சை கருவேப்பிலை வச்சுருந்தா பச்சை கருவேப்பிலை போடுங்க. இப்போ இது எல்லாமே நல்லா இருந்ததாகிடுச்சு. நம்ம இப்போ அந்த எலுமிச்சம்பழம் சாறை ஊற்றிக்குவோம். நான் 3 எலுமிச்சம்பழம் புழிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பும் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து வெந்தயம் போட மாட்டாங்க. வெந்தயம் போட்டால் அது ஒரு டேஸ்ட் மாறும். எலுமிச்சம்பழம் டேஸ்ட்லேயே இருக்கிறதுக்கு வெந்தயம் போடக்கூடாது. வெந்தயம் போடாமல் மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டுக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். இப்போ கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த ரசம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம வந்து தண்ணி எதுவும் சேர்க்கல, அதனால 2 நிமிஷம் கொதிச்சாவே போதும். நம்ம 2 நிமிஷத்துக்கு அப்புறம் சாப்பாடோட சேர்த்து நம்ம கிண்டிடலாம். இப்போ நல்லா இது ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுவோம். இப்போ ரசம் நல்லா 2 நிமிஷத்தில் நல்லா சுண்டிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து காஞ்ச மிளகா பிடிக்கலன்னா நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் வந்து காஞ்ச மிளகா போட்டேன். இது ஒரு டேஸ்ட் இருக்கும், அதனால நான் காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். நாங்கள் வந்து ஒரு நேரம் சாப்பிட்றதுக்கு தான் செஞ்சுருக்கோம், அதனால் இந்த அளவுக்கு சுண்டுனா போதும். உங்களுக்கு 2 நேரம் சாப்பிட்ணும் அப்படிங்கிறப்போ இன்னும் கொஞ்சம் சுண்டுறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடுங்க. நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நான் சாப்பாட்டில் கிண்டி உங்களுக்கு காட்டுறேன். நான் பாருங்கள் சாப்பாடு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நல்லா தெரியுது பாருங்கள், வித விதையாக இருக்கிறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.